தஞ்சாவூர் அரண்மனை வளாக சுற்றுச்சுவர்களில் 17ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் வரையம் பெற்றுள்ளதை சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரிய கோயில் மட்டுமன்றி அரண்மனை வளாகம், சரஸ்வதி மகால் நூலகம் மற்றும் கலைக்கூடத்தினை கண்டு செல்கின்றனர். அவர்களை கவருவதற்காக தஞ்சாவூர் அரண்மனை வளாக சுற்றுச்சுவர்களில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. கும்பகோணம் கவின் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இதனை வரைந்து வருகின்றனர். இதுவரை சுமார் 60 ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த ஓவியங்களை வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாடு முழுவதும் கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள கல்வெட்டு ஆய்வு பிரிவு உத்தரவின்படி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தும் பணியில் தொல்லியல் துறை அலுவலர்கள் ஈடுபட்டனர். இதற்காக பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின் மீது பெரிய அளவிலான காகிதம் ஒட்டப்பட்டு அதன் மீது மை பூசி அதனை பிரதி எடுத்து டிஜிட்டல் செய்யும் பணி நடைபெற்றது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா புதுமை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த பேராலயத்தில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட மரத்தின் ஒரு பகுதி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பூண்டிமாதா புதுமை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு பேராலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் இயேசுநாதர் பிறப்பு தத்துவமாக குடில் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 4 வீதிகளில் உலா வந்த நடராஜ பெருமானை திரளான மக்கள் வழிபட்டனர். மேலும் கோவில் வளாகத்தில் மும்மாரி மழை பொழிய நெல் மணிகளை சுவாமி மீது தூவி வழிபாடு நடத்தினர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி நடராஜ பெருமானுக்கு விபூதி, பால், தயிர், பழங்கள், மஞ்சள் பொடி, திரவிய பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சிவகாம சுந்தரியுடன் நடராஜ பெருமான் கோவிலில் வலம் வந்து 4 ராஜ வீதிகளில் உலா வந்தார். முன்னதாக சிவகங்கை குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனையடுத்து மீண்டும் சிவகாம சுந்தரியுடன் நடராஜ பெருமான் பெரிய கோவிலுக்கு வந்தபோது மும்மாரி மழை பொழிந்து விளைச்சல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நெல் மணிகளை சுவாமி மீது தூவி வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள மத்திய அரசு விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிராமமாக நடத்தி வருகிறது. இதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி கிராமத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கலந்து கொண்டு மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை குறித்து எடுத்துரைத்தார். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ஜாம்ப்ரேட் என்கின்ற அகில இந்திய அளவில் ரயில்வே பள்ளிகளைச் சேர்ந்த சாரண சாரணியர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சுமார் 2400 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த அணிவகுப்பானது தஞ்சாவூர் காந்திஜி சாலை, நீதிமன்ற சாலை மற்றும் முக்கிய சாலைகள் வழியாக பெரிய கோவிலை சென்றடைந்தது. இதில் பங்கேற்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 2400 சாரண சாரணியர்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலை சுற்றி பார்த்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அருள்மிகு பெருவுடையாருக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் பெருவுடையாரை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை கிராமத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடியும் மகிழ்ந்தனர். இதில் பிரான்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரிய உணவு பரிமாறி பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் கொம்பு வாத்தியம், மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐயனார் கோவில் முன்பாக பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து அவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தொடர்ந்து
நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் உள்ளிட்ட நடனங்களை அவர்கள் கண்டுகளித்தனர். மாட்டுப்பொங்கலை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள மகா நந்தி சிலைக்கு சுமார் 2 டன் எடையிலான காய்கறிகள், பழங்கள், இனிப்புகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோவிலில் கொடிமரம் முன்பு உள்ள நந்தி மண்டப மேடையில் உள்ள 12 அடி உயர நந்தி சிலைக்கு கேரட், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பல வகையான காய்கறிகள், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி உள்ளிட்ட பல வகையான பழ வகைகள் மற்றும் இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நந்தியம்பெருமான் சிலைக்கு முன்பு 108 பசுக்களுக்கு சந்தனம், குங்குமமிட்டு கழுத்தில் மாலை அணிவித்து புது வஸ்திரம் சாத்தப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கோபூஜை நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி சமஸ்தான கோயிலில் மாட்டுப்பொங்கல் விழாவை ஒட்டி சுமார் 1000க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு கோபூஜை செய்து மக்கள் வழிபாடு நடத்தினர். பிரசித்தி பெற்ற திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவை ஒட்டி பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருள, கொடிமரத்திற்கு மஞ்சள், திரவிய பொடி, சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத தேரோட்ட திருவிழா வருகிற 24ஆம் தேதியும் வரும் 25ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள இந்திய ஒலிபரப்பு கழகத்தின் அகில இந்திய வானொலி பண்பலை ஒலிபரப்பு நிலையத்திற்கு காணொளி வாயிலாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இங்கு தரைவழி ஒலிபரப்பு நிலையமாக செயல்பட்டு வந்த இந்த நிலையமானது பண்பலை ஒலிபரப்பு நிலையமாக இதன் மூலம் மாற்றப்பட உள்ளது. தஞ்சாவூரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு 1242 நபர்களுக்கு 3,79,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் ஆண்களுக்கான கலை கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற சூரியனார் கோயிலில் சூரிய பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோயிலில் அருள்மிகு உஷாதேவி சாயாதேவி உடனாய சூரிய பெருமான் மூலவராக அருள்பாலிக்கிறார். நவ கிரகங்களுக்கு என்று பிரத்யேகமாக அமைந்துள்ள இங்கு சூரியன் மூலவராகவும், சூரியனை பார்த்தவாறு குரு பகவானும் ஏனைய கிரகங்கள் சூரியனை சுற்றி தனித்தனி சன்னதிகளிலும் அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ரத சப்தமி பெருவிழாவை ஒட்டி சூரிய பகவானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 2024ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 2024ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு தீபக் ஜேக்கப் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார். இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,87,478ஆகவும், பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 10,41,827 நபர்களாகவும், இதர பாலினத்தவர் 166 நபர்களாகவும் உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை
மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் முன்னிலையில் மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பல்வேறு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை குறித்து மருத்துவர்களிடம் பார்வையிட்டு கேட்டறிந்தார்.